அவர் திரும்ப இன்னொன்று சொல்வது என்னவென்றால், இந்த உலகமானது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கின்றது. அதில் உங்களுடைய இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இல்ல இந்த குரூப் கான்சியஸ்னஸ் இதன் மூலமாகத்தான் உங்களுடைய இந்த வாழ்க்கை, நீங்கள் இப்பொழுது என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அது ஏற்கனவே நடந்த, அதாவது அந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் ஒன்றுதான். ஆனாலும் அது நீங்கள் ஏற்கனவே இப்படித்தான் இருக்க போகின்றது என்கின்ற அந்த உணர்வோடு உருவாக்கிய ஒரு உலகம்தான் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே உங்களுடைய அனுபவங்கள் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குரூப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமானது ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம் வாய்ந்தது. அதிலிருந்து வரும் அந்த விளைவுகள் என்பது ஒரு அழகாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு அசிங்கமானதாகவும் இருக்கலாம். ஆனால் அது அனைத்துமே நீங்கள் உருவாக்கி கொள்வதுதான். ஏனென்றால் அந்த சாய்ஸ், அந்த வாய்ப்புகள் என்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. தனிப்பட்ட உங்களுடைய அந்த ஒரு குழுமத்தில் உருவாகி கொடுக்கும் உங்களுக்குள் மட்டும்தான் இருக்கின்றது. அதனால எதுவாக இருந்தாலும் சரி, அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களா? நினைத்தாலே போதும். என்ன செய்ய வேண்டும்? நீங்க உலகத்துல எதுவும் மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மாற்ற வேண்டியது எங்கோ வேறு இடத்தில் கிடையாது. அது உங்களுக்குள் தான். நீங்கள் தான் அந்த மாற்றத்தின் மையமாக இருக்க முடியும். அந்த குரூப் கான்சியஸ்னஸ், அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எதுவா இருந்தாலும் சரி, சின்ன குழுவாக இருந்தாலும் சரி, பெரிய குழுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் அந்த மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக. யூ ஜஸ்ட் லீட் அதர்ஸ் பை எக்ஸாம்பிள். இது அவர் சொல்லும் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் மாறுங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தானாக, ஓஹோ சூப்பர், ஆனந்தி இப்படி இருக்கிறாளா, இவள் செய்யும் விஷயம் இவ்வளவு ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இதை போன்ற விஷயங்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்றோம். அதே போலத்தான் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க ஆரம்பித்து விட்டோம்னு கண்டிப்பாக அந்த மாற்றம் என்கின்ற விஷயம் எங்கோ ஒரு இடத்தில் கண்டிப்பாக அது மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் தீரும். இப்ப நம்ம பார்த்தோம்னா நிறைய அந்த ஃபேஸ்புக் ட்ரெண்டிங், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங், ட்விட்டர் எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு வைரலாகி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது இல்லையா? அதே போல இட்ஸ் ஜஸ்ட் பிகம்ஸ் ட்ரெண்டிங். ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா இட் ஜஸ்ட் கிரியேட்ஸ் அ பிக் இம்பாக்ட். அதே போல தாங்க. அதனால மாற்றம் என்பது நமக்குள் அந்த ஒரு எண்ணத்தில் இருந்து தானே வருகிறது எல்லாரும். ஸோ அந்த எண்ணங்கள் அதை உயர்வானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நாம் நம்முடைய ஆசைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய அனுபவங்கள் எல்லாவற்றையுமே உயர்வானதாக வைத்துக் கொண்டோம் என்றால் மாற்றம் என்பது நம்மிடமிருந்து ஆரம்பிக்கிறது. எல்லாமே, எல்லா விதமான மாற்றமுமே நம்மிடமிருந்தான் உருவாகின்றது. இதை நாம் கொஞ்சம் தெளிவாக மனதில் வைத்திருக்க வேண்டும். சரி, மாற்றம் உலகத்துலதான் மாத்தணுமா? இல்ல, நம்முடைய உலகம், அந்த உலகம்னா என்னது? நமக்குள்ள இருக்குது. அந்த உனக்குள் இருக்கும் அந்த உலகத்தை, உள் உலகத்தை நீ மாற்றினாலே போதும். வெளியே இருக்கும் அந்த உலகத்தில் நீ நிறைய மாற்றத்தை உருவாக்கி கொள்ளலாம். ஸோ இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த நேரத்தை பற்றி, இந்த குரூப் கான்செப்ட் புரிஞ்சுன்னா, நீ முதலில் இந்த நேரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன பேசுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பிறப்பு இறப்பு பத்தி சொல்லும்போது, இறப்பு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. இந்த இறப்பு என்கின்ற ஒரு விஷயம் ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடையாது. அதுதான் ஆரம்பம். அது ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்பது கிடையாது. அது ஒரு சந்தோஷம். அது உன்னை கீழே இழுப்பது என்பது ஒரு கிடையாது. அது ஒரு வாசல்ல மூடும் வாசல் கிடையாது. இது உனக்கு திறப்பதற்காக இருக்கும் ஒரு வாசல். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இது நிறைய நேரம் நமக்கு புரிவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் சற்று இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள் சென்று ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கருத்து நமக்கு ஏன் இப்படியும் இருக்கக்கூடாது,
நிறைய நேரம் புரியாது. ஆனால் ஏன் இப்படியும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையோடு அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் அது புரிவதற்கு சுலபமானதாக விடும். அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷமோ இல்லை நமக்கு அந்த அறிவோ இல்லை அந்த அமைதியோ எதுவா இருந்தாலும் சரி, அது உனக்கு கஷ்டம் என்பதே கிடையவே கிடையாது. உன்னால் அதை உருவாக்க முடியும். அது உன் கைகளில் தான் இருக்கிறது. அது என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பகலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, இரவையும் கொஞ்சம் பார்த்துக்கொள் எப்படி இருக்குது. இந்த வெயிலை பற்றி தெரிந்து கொள்ளும் கொஞ்சம் இந்த குளிர்ச்சியை பற்றியும் தெரிந்து கொள். மேலே எப்படி இருக்கும் என்பது தெரிந்தால் கீழேயும் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள். அதே போலதான் லெஃப்ட்டை பத்தி தெரிஞ்சு ரைட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை பத்தி தான். அதனால எதையுமே நீ வாழ்க்கையில ஒரு பழி சொல்லாதே. இதுதாங்க நாம கீழே இருக்கும் பொழுதும் கூட மேலே இருக்கிற பார்த்து அது அந்த இல்லை என்கின்ற ஒரு உணர்விலிருந்து அதில் நாம் எப்படி மேலே செல்வது, அவர்கள் செய்வதை ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு நாம் செல்வோம் என்றால் நம்ம நம்மால் வேகமாக மேலே ஏற முடியும் இல்லையா. அதைத்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, டோன்ட் ட்ரை டு கண்டம். இகழ்வது என்பது தேவையில்லாத எதுவா இருந்தாலும் சரி, நாம் ஒரு மிகவும் ஒரு அடிப்பட்ட ஒரு நிலைமையில தான் ஜஸ்ட் பிளஸ் யுவர் செல்ஃப். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய வைப்ரேஷன்ஸ் எப்பொழுதுமே அதிகமானதாக இருக்கும். அதற்கு ஒரு முக்கியமான விஷயம், யாரேனும் நமக்கு எந்த கஷ்டம் செய்தாலும் சரி, ஆசீர்வாதம், பிளஸ் த பர்சன். வேற யாரும் இல்ல, நம்மளையும் தாங்க. கண்டிப்பாக இதை நாம செய்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்மளால நிறையவே நமக்கு என்று இல்லை, இந்த குரூப் கான்சியஸ் இந்த கலெக்டிவாக எல்லோருடைய வாழ்க்கையும் நம்மளால மேலே கொண்டு செல்ல முடியும். சரி, அப்புறம் கேக்குறாரு இந்த காலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இந்த நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில எப்படி அதை உபயோகப்படுத்தி எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அந்த காலத்தை பற்றி நீங்க சொல்வது எப்படி, அது நேற்று இன்று நாளை எல்லாம் எப்படி ஒரே ஒரு நேர்கோட்டுல இருக்கும், அது புரியவே இல்லை அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த காலத்தை பற்றிய உன்னுடைய இந்த ஒரு புரிதல் எப்போ வரும்னா, நீ அதை ஒரு நிலையானது என்று நினைத்துக்கொள். காலம் என்பது ஒரு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வா. ஏனென்றால் அசைவது என்பது நீதான், காலம் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறாரு. அதாவது நேற்று இன்று நாளை என்பது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு திஸ் மொமெண்ட் மட்டும்தான். திஸ் இஸ் த ஒன்லி மொமெண்ட் யூ ஹேவ். நேற்று என்பது கிடையாது, நாளை என்பது இது ஒன்றுதான் உனக்கு இருக்குது. நீதான் அசைகின்றாய். ஆனால் காலம் என்பது அங்கேயே தான் இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய நேரம் பார்த்தோம்னா என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் போது என நேர காலம் போனதே தெரியல. அப்படியே the time came to a standstill சொல்லுவோம். முக்கியமான விஷயங்கள் அது எப்படி அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி தானாக நடக்கிறது, அந்த ஒரு காலம் என்பது எப்படி அப்படியே நின்று விட்டது உங்களுக்கு. இதை போன்ற விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் நமக்கே புரியுது. ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் புரிதலை நாம் இதனுடன் சேர்த்து கொள்வோம். என்னவென்றால் காலம் என்பது மிக மிக ஒரு மகத்துவமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நேரம் என்கிறது நின்றுவிடக்கூடிய அளவுக்கு நமக்கு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதுதான் அந்த நேரத்தை பற்றின ஒரு ஆன்மாவின் அந்த புரிதல் என்பது சில நேரம் நமக்கு கிடைக்கின்றது. அதனால இந்த வாழ்க்கையில் இந்த முக்கியமான தருணங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தை பற்றின அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளும் தருணங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்பொழுது அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அதை மிக முழுமையானதாக அந்த பி இந்த பிரசன்ட் ஜஸ்ட் மிகவும் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை தெரிந்து கொள்வது மிக மிக ஒரு ஒரு அற்புதமான விஷயம் என்றே சொல்லுவேன். இப்போ நாம இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கும்பொழுது அதை எப்படி சொல்லுவோம், அழைப்போம், அது எவ்வளவு வேகமாக செல்கின்றது அப்படின்னு நம்ம அழைப்போம். ஆனால் அதே இது
நம்மளுடைய இந்த நான் பிசிக்கல் திங்ஸ், அதாவது எண்ணங்கள். அது எப்படி, அது இட்ஸ் நாட் பிசிக்கல் இல்லையா, நம்மளால அதை எப்படி மெஷர் பண்ணுது? அது வந்து நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய ஆன்மா, இது எல்லாம் எப்படி வேகமாக செய்யுது, அதுவும் போகுது இல்லையா? ஒரு எண்ணத்திலிருந்து ஒரு எண்ணம் வழியே வேக வேகம் மின்னலை விட வேகமாக அது சென்று வருகின்றது. இது நமக்கே தெரியுது இல்லையா? ஏன்னா ஒரு பிளேனால இவ்வளவு மணி நேரத்துக்கு இவ்வளவு தூரம் தான் கடக்க முடின்னு இருக்கு. நம்மளால அந்த எண்ணங்கள் மூலமாக ஒரு சொடக்கு விடும் நேரத்துல முழு உலகத்தையுமே சுற்றி அதை பத்தின எத்தனையோ எண்ணங்கள். ஒரு மனிதனை பற்றி நம்ம நினைக்கும் போது, சரி இப்ப உதாரணத்துக்கு ஒரு நண்பரை பத்தி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் பண்ணணும், ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நண்பரை பற்றி நினைக்கும் பொழுது, அந்த நண்பரை பற்றி எத்தனை விஷயங்கள், அவருடைய உயரம், அவருடைய பெயர், அவருடைய ஊரு, அவர் சொன்ன சொல்லு, எதற்காக கால் பண்ணணும், அதை போன்ற ஒரு பெரிய ஒரு நீளமான விஷயங்கள், அது நிறைய விஷயங்கள், அடுக்கடுக்கான விஷயங்கள் நமக்கு அந்த ஒரு நொடியிலேயே நமக்கு புரிந்து விடுகிறதா? அதே போலதான் நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு, அதே போலதான் நம்முடைய கனவுகளும் நமக்கே தெரியவில்லை. அது நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்களை, நிறைய அனுபவங்களை, அதாவது நேற்று என்று சொல்லும் இடத்திலிருந்தும் சரி, அந்த நாளை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்தும் சரி, இதை நமக்கு நிறையவே கொண்டு வருகிறது. இதைத்தான் அந்த டேஜாபு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால அப்ப அவர் கேட்கிறார், சரிங்க, இப்ப எல்லாமே நடந்துடுச்சு, அதாவது பாஸ்ட்ல எல்லாம் நடந்து போயிடுச்சு அப்படின்னு வச்சிருக்கணும். அப்படின்னா என்னால இப்போ இந்த கணத்துல அந்த பழையதை மாற்ற முடியாது இல்லையா? எனக்கு அதுக்குரிய பவரே இல்லாம போயிடுச்சு. ஐ எம் வெரி பவர்லெஸ். என்னுடைய ஃபியூச்சர் அதை என்னால மாற்ற முடியாதே. அது ஏற்கனவே அப்ப எழுதி வச்சது தானா? அப்ப என்னால எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாதா? அப்படின்னு அவருக்கு அந்த கேள்வி வருகின்றது. ஏன்னா எல்லாமே ஒரே டைம்ல நடக்குது. எப்படி, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரி, நீ வந்து அந்த எண்ணத்தில் இருந்து நீ கொஞ்சம் வெளியே வந்துவிடு. ஏனென்றால் அது வந்து உண்மை கிடையாது. ஏனென்றால் நீ வந்து எப்பொழுதுமே உனக்கு அந்த ஃப்ரீ வில்ன்னு சொல்றோம் இல்லையா? உன்னால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உனக்கு அந்த சாய்ஸ் குடுத்துருக்கோம். ஏனென்றால், உனக்கு இதுதான் செய்யணும் என்கின்ற அந்த ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் கிடையாது. உனக்கு எண்ணில் அடங்காத இன்ஃபைனைட் சாய்ஸஸ் உனக்கு இருக்குது. அதனால உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ தோன்றினா, அதைத்தான் நீ வந்து செய்வ. அதன் மூலமாக உன்னுடைய பாஸ்ட்டும் மாறிடும், உன்னுடைய ஃபியூச்சரும் மாறிடும் அப்படிங்கிறாரு. புரிய மாட்டேங்குது இல்லையா? கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அதை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு சிலரால அந்த எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் போய் பார்த்து வர முடியும். சிலருக்கு அந்த கனவில் போய் வரும்பொழுது சில நேரம் ஞாபகம் இருக்கும். இல்லை என்றால் அந்த சிலருக்கு அந்த சைக்கிக் பவர்ன்னு சொல்றோம் இல்லையா? அது இருக்கிறவர்களுக்கு அதன் மூலமாக அவர்களால் போய் பார்த்துவிட்டு வர முடியும். இந்த அந்த வாழ்க்கையில் வாழ்வது என்பது ஒரு இதுதான், இவ்வளவு இந்த அளவில் தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறது கிடையாது. சரி, எனக்கு இன்னும் புரியல, எனக்கு கொஞ்சம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, சரி, இப்போ நீ வந்து எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு, இல்லைன்னா உனக்கு ஒரு அனுபவம், அதை நீ பார்த்துவிட்டு வந்து விட்டாய். அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதை எப்படி நான் வந்து நடக்காம இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் சொல்றாரு, சரி, அப்ப இப்பதானே இருக்கிற, திஸ் இஸ் த பிரசன்ட் மொமெண்ட் தானே இருக்க, அப்ப நீ வேற ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணு. ஏனென்றால் எல்லடங்காத வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் நீ வந்து உனக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் இன்ஃபைண்ட் வச்சுக்கணும், 1, 2 வச்சுக்கணும். நீ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சூஸ் பண்ணேன்னா உனக்கு இந்த ஒரு எதிர்காலத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் எதற்கு அதை உனக்கு சூஸ் பண்ற? 2வது இருக்கும் அந்த வாய்ப்பை நீ உபயோகப்படுத்திக்கொள். அதை நீ செய். அது செய்து விட்டாலே போதுமே, உனக்கு தேவையானவற்றை விஷயம் தானே நடக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நாம சொல்லும் விஷயங்களும் கூட. உனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே யோசி. சொல்லுவோம் இல்லையா? நிகழ்காலம். உனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே திரும்ப திரும்ப யோசி. மாற்றிக்கொண்டே இருக்கிறாதே உன்னுடைய மனதை. திரும்ப திரும்ப அதை பற்றி மட்டுமே நினை. அப்படின்றால் உனக்கு தேவையான ஒரு விஷயம் தான் உனக்கு நடக்கும். இதுதான் அவர் கடவுள் சொல்வதும் நாம் இப்போ கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது இல்லையா? சரி, நான் எப்படி, இது ஃபியூச்சருக்கு சரி. அப்போ அந்த கடந்த காலம் அதில் நடந்தவற்றை நான் எப்படி என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இது உனக்கு இந்த நிகழ்காலத்துல இப்ப நடக்கவே இல்லை இல்லையா? கடந்த காலத்தில் நான் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அதிலிருந்து பார்க்கும் பொழுது நீ அந்த தொடர்ச்சியாக நடக்கும் அந்த விஷயங்களை உன்னுடைய கான்சியஸ்னஸ் மூலமாக பார்க்கும் பொழுது உனக்கு இன்னும் தெரியவில்லை அது நடந்திருக்கிறது என்றது. ஆனால நீ இன்னும் அதனுடைய அந்த தாக்கமானது உனக்கு இன்றும் வரவில்லை. அதாவது நீ உன்னுடைய எதிர்காலத்தை, அந்த கடந்த காலத்திற்கும் அந்த எதிர்காலத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது தெரிந்து கொள்ளவில்லை. யூ ஹவ் நாட் ரிமெம்பர்ட் இட் yet. அதனால இந்த மறதிதான் உனக்கு இந்த காலத்தில் இருக்கும் அந்த ஒரு ரகசியம். காலத்தின் ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ். நீ மறந்து விடுவதுதான். இதுதான் உன்னால் இந்த வாழ்க்கையில் இந்த பெரிய பெரிய விளையாட்டை உன்னால் விளையாட முடியும். ஸோ இந்த நேரத்தை பற்றி நாளைக்கும் நாம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீ உனக்கு தெரியாது என்று நினைக்கின்ற விஷயம் என்பது உனக்கு அவ்வளவாக தெரியவில்லை. ஏனென்றால் உனக்கு இன்னும் அதை பற்றின ஞாபகம் வரவில்லை. ஏன்னா அந்த பாஸ்டோடைய ஃபியூச்சர் இப்பதான் இருக்கிறது. ஏன்னா அது இன்னும் உனக்கு நடக்கவில்லை. அது உனக்கு எப்போ நடக்கும் என்றால் அது நீ அனுபவிக்கும் அந்த சமயத்தில் மட்டும்தான் நடக்கும். அதனால எப்பொழுது அது நடக்கும் என்றால் உனக்கு அந்த புரிதல் வரும்பொழுது மட்டும்தான் அந்த விஷயமானது நடக்கும். கொஞ்சம் புரிந்து கொள்வது கஷ்டம்தான். இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி செய்வோம். அதனால நீ உனக்கு அந்த ஒரு சில நேரம் அந்த கடந்த கால ஞாபகம் வருகிறதுல அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல உனக்கு அந்த புரிதல் வரும்பொழுது, அதாவது உன்னுடைய அந்த ஃபியூச்சர், அதாவது இப்போ அது எப்படி இருக்கும் என்று இருக்கும் பொழுது நீ உனக்கு என்ன நடந்திருக்கின்றதோ அதில் அந்த நம்முடைய ஆன்மா, நம்முடைய ஸ்பிரிட், அதில் நீ அந்த இன்னொரு இடத்திற்கு இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் டிராவல் இருக்கு இல்லையா, அது மூலமாக யூ ஜஸ்ட் பிரிங் பேக் தட் எனர்ஜி. அந்த சில விஷயங்கள், அந்த தட் மொமெண்ட்ஸ், தட் அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி அந்த நினைவுகளை கொஞ்சம் கொண்டு வா. அதில் நீ என்ன வேணா ஜஸ்ட் ஃபீல், அனுபவி. ஏனென்றால் அப்பொழுதுதான் உன்னால் அந்த விஷயங்களை உன்னால் முழுமையாக உன்னை பற்றின அந்த நேர்கோட்டில் இருக்கும் அந்த நேற்று இன்று நாளை என்கின்ற ஒரு விஷயத்தில் உன்னை பற்றின அந்த விஷயங்களை, உன்னை பற்றின அந்த ஃபீலிங்ஸ் எப்படி வரும்னா அந்த இமேஜஸ் மூலமாக, படம் போல நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த காட்சிகள் வரும் பொழுது உனக்கு என்ன பிடித்திருக்கின்றதோ, வாட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் யூ அபவுட் த ஃபியூச்சர், அதிலிருந்து வெளியே வந்து விடும். ஜஸ்ட் அதிலிருந்து வெளியே வந்து விட்டாலே போதும். உன்னால் அந்த கடந்த காலத்தில் அந்த கடந்த காலம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தையும் கூட உன்னால் மாற்ற முடியும். அந்த உன்னால் அந்த ஒரு சந்தோஷத்தை, அதாவது எல்லாமே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது உன்னால் மாற்ற முடியாதது என்பது எதுவுமே, எல்லாமே உன்கிட்ட இருக்குது. அது உனக்குத்தான் புரியவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா வாவ், அப்படியா, எப்படி அது முடியும்? நீங்க எல்லாம் சொல்றீங்க எல்லாமே இந்த ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் எல்லாமே ஒரே சமயத்தில் தான் இருக்கின்றதா? எனக்கு இன்னுமே அது இன்னும் சரியாவே புரியல. நம்முடைய இந்த ஆன்மாவானது எப்பொழுதுமே இருந்தது, இருக்கின்றது, இன்மேலும் இருக்க போகின்றது. இது ஒரு பெரிய ஒரு புரிதல் எனக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதையெல்லாம் கேட்கும் பொழுது அப்ப நேற்று, இன்று, நாளை என்கின்ற விஷயங்கள் அப்பனால என்னால ஒரே நேர சமயத்துல பல்வேறு இடங்கள்ல என்னால இருக்க முடியுமா? நல்ல அற்புதமான ஒரு கேள்வி இல்லையா? எல்லாரும் கேட்கிறாரு. எல்லாரும் நிறைய இடத்துல இருக்க முடியுமா? அப்ப நேற்று நானு என்னுடைய சென்னையில இருந்தேன். இன்னைக்கு நானு பெங்களூர்ல இருக்கிறேன்.
நாளைக்கு நான் டெல்லியில இருப்பேன். அப்போ அது எல்லாம் ஒரே நேரத்துல நடக்குமா? ஆமா, கண்டிப்பா. யூ எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் அண்ட் அட் ஆல் டைம்ஸ். இது அவர் கொடுக்கும் மிக ஒரு சின்ன பதில் தான். ஆனால் அதில் இருக்கும் புரிதல் என்பதே மிக பெரியது. அதனால நான் என்கின்ற ஒரு விஷயமானது எதிர்காலத்திலும் இருக்கின்றேன். நான் என்கின்ற ஒரு விஷயமானது கடந்த காலத்திலும் நான் இருக்கின்றேன். அதனால இந்த எதிர்காலமாக இருந்தாலும் சரி, இந்த கடந்த காலமா இருந்தாலும் சரி, அது இல்லவே இல்லை. அதை நீ கொஞ்சம் புரிந்து கொள். எல்லாமே இந்த நிகழ்காலத்தில் இங்கே மட்டும்தான் இருக்கின்றது. இதை நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள் அப்படின்றாரு. சரி. அப்ப என்னை விட ஆம், நான் ஒரே ஒரு மனிதன் தானா? இல்ல என்னை விட என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்களா? அப்படின்னு நீ நீ மட்டும்தான் இருக்கிறாய். ஏன்னா ஆன்மா என்பது ஒன்றுதான். பட் நீ நினைப்பதை போன்று கிடையாது. நீ மிக மிக பெரியவன். யூ ஆர் ஜஸ்ட் மச் மோர் பிகர் தேன் வாட் யூ திங்க். உன்னால் உன்னுடைய கேப்பபிலிட்டி ஒரு எபிலிட்டி உன்னால் இன்னும் அதை சரியாக புரிந்து கொள்ள உனக்கு அது புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு பக்குவம் உனக்கு இல்லை. அது நீ கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த கணத்தில் இருக்கின்றேன். என்னால் ஏதாவது அதாவது எதிர்காலத்தில் மாற்ற முடியாதது என்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்குமா? அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக உண்டு. உன்னால் அந்த முழுமையை உணரும் பொழுது கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் உனக்கு வரும்பொழுது உன்னால் அந்த அனுபவத்தை இப்பொழுது உணரும்போது உன்னால் அந்த எதிர்காலத்தில் இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை உன்னால் அந்த சந்தோஷமான உன்னை நீ உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக உன்னால் எதையும் உருவாக்க முடியும். நான் என்கின்ற அந்த பழையது கண்டிப்பாக அதை ஆனால் அனுபவித்தே தான் தீரணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு விதத்துல பார்க்க போனா ஆமாம் தான். ஆனால் நீ என்னவென்றால் நீ அந்த கடந்த காலத்தில் நடந்த அந்த கடந்த காலத்தில் இருக்கும் உனக்கு நிகழ்காலத்தில் இருக்கும் நீ உதவி கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்படியா, முடியுமா? ஆமாம். எப்படி என்றால் முதலில் நீ இந்த முன்னால் இருக்கும் நிகழ்காலத்தில் இருக்கும் நீ உன்னுடைய அனுபவங்கள் மூலமாக நீ அதை அனுபவிக்கவே இல்லாத ஒரு மனிதனாக உன்னை இங்கே நீ அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாலே போதும். உன்னுடைய அந்த கடந்த காலத்தில் இருக்கும் நீ அந்த வேண்டாதவற்றை எதை நீ மாற்ற வேண்டும், கண்டிப்பாக நீ அதை மாற்ற முடியும் முடியும். ஏன்னா நேரம் என்பது நேற்று இன்று நாளை இப்படி கிடையாது, இப்படி இருக்கிறது அது. அதனால இந்த கடந்த காலத்திலிருந்து இருக்கும் விஷயத்தையும் உன்னால மாற்ற முடியும். எதிர்காலத்திற்கும் உன்னால் அந்த உதவியை செய்ய முடியும். இல்லை நீ இங்கிருந்தே மாற்ற முடியும். சோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி நேற்று இன்று நாளை இந்த நேரம் பற்றி நம்மை பற்றி நம்முடைய ஆன்மாவின் சக்தியை பற்றி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளை நாம் தெரிந்து கொள்வோம்.